أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய அடிப்படையில் அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கின்றோம். நம்முடைய எல்லா விதமான தூய எண்ணங்களுக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நிரப்பமான கூலியை தந்தருவானாக. இந்த அமர்வை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொண்டு மறுமையில் நமக்கு உயர்ந்த சூனபதியான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்குவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய குடும்பம் கணவன், மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள் இவர்களின் கூட்டமைப்பு தான் குடும்பம் என்பது. இந்த குடும்பம் எந்த அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், எந்த அடிப்படையில் குடும்ப அங்கத்தினர்கள் தங்களின் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் மறுமையிலே வெற்றி பெற முடியும், குடும்ப தலைவனாகிய கணவனிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகள் என்னென்ன, மனைவியிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகள் என்னென்ன என்பது சம்பந்தமான ஒரு சிறிய தகவலை உங்களுக்கு நான் தர இருக்கின்றேன். அன்பிற்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு குடும்பத்தின் ஆரம்பம், துவக்கம்தான் திருமணம் என்பது. இந்த திருமண பந்தத்தை குறித்து, கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் உள்ள அந்த உறவை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான்: وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا
وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அவனுடைய அத்தாட்சியாக சொல்கின்றான். இதை உங்களில் இருந்தே உங்களுடைய மனைவிமாரை படைத்திருப்பதிலும் உங்கள் இருவருக்கு மத்தியில் அன்பையும் உவப்பையும் ஏற்படுத்தி இருப்பதும் அந்த மனைவியின் மூலமாக நீங்கள் மன நிம்மதி அடைவதும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் இருந்து உள்ளது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அப்ப இந்த அக்துன் நிக்காஹ், திருமண உடன்படிக்கையின் மூலமாக, கணவன் மனைவி என்ற இந்த பந்தத்தின் மூலமாக ஒரு ஆணுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெண்ணிடமிருந்து எதை கொடுக்கின்றான் என்றால் சக்கீனத், மன அமைதி, மன நிம்மதி. இந்த உறவை அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً لِتَسْكُنُوا إِلَيْهَا. அந்த மனைவியின் மூலமாக நீங்கள் மன நிம்மதியை அடைகின்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பரஸ்பர புரிந்துணர்வு, பரஸ்பர அன்பு இன்றைக்கு அதிகமான குடும்பங்களில் நாம் கேள்விப்படுகின்றோம். திருமணம் ஆன சில மாதங்களில் அல்லது ஒரு சில வருடங்களில் அவர்கள் விவாகரத்து பெற்று பிரிந்து விடுகின்றார்கள். இதற்கு என்ன காரணம்? கணவனாகியவன் மனைவிக்கு என்னென்ன உரிமைகளை, கடமைகளை செய்ய வேண்டுமோ அதை அவன் ஒழுங்காக நிறைவேற்றுவதில்லை. அதே போன்று மனைவி தன்னுடைய கணவனுக்கு என்னென்ன கடமைகளை, உரிமைகளை கொடுக்க வேண்டுமோ அதை நிறைவேற்றுவதில்லை. இதன் காரணமாகத்தான் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் ஒரு விரிசல் ஏற்படுகின்றது, ஒரு இடைவெளி ஏற்படுகின்றது. எனவே அன்பிற்கினியவர்களே, குடும்ப வாழ்க்கையில் குடும்பத்தின் அங்கத்தினர்களாக இருக்கின்ற நாம் ஆரம்பமாக நம்முடைய எல்லா தொழுகைகளிலும் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனையை செய்ய வேண்டும். எல்லா நேரங்களிலும் இந்த பிரார்த்தனையை கேட்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் நமக்கு கண் குளிர்ச்சி ஏற்பட வேண்டுமானால், மன நிம்மதி ஏற்பட வேண்டுமானால் இந்த பிரார்த்தனையை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், ரப்பனா, எங்களுடைய இறைவனே, ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின், இறைவா, எங்களுடைய மனைவிமார்களில் இருந்தும் எங்களுடைய பிள்ளைகளில் இருந்தும் எங்களுக்கு நீ கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அழகான பிரார்த்தனை நமக்கு கற்றுத் தருகின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இந்த மாதிரி ஒரு மனைவி அவள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கணவன் அவன் என்னென்ன அவனுக்கு கடமைகள், பொறுப்புகள் இருக்கின்றது, இவற்றை உணர்ந்து செயல்பட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் உள்ள பந்தத்தை குறித்து சொல்லும் போது இலக்கியமாக அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்கின்றான், ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றார்கள். ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் 2 வருடங்கள் அல்லது 3 வருடங்கள் அல்லது சில மாதங்கள் அணியக்கூடிய ஆடை, அதை நாம் எப்படியெல்லாம் தேர்வு செய்கின்றோம் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு கடையிலும் ஏறி இறங்கி இந்த நான் அணிகின்ற ஆடை எனக்கு பொருத்தமானதுதானா, நான் அணிகின்ற ஆடை எனக்கு என்னை சமூக மக்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல அந்தஸ்துடையவனாக என்னை காட்டுமா என்றெல்லாம் பார்த்து பார்த்து 1 வருடம் அல்லது 2 வருடங்கள் பயன்படுத்துகின்ற ஆடைக்கே நாம் இவ்வளவு நேரத்தை எடுத்துக் கொள்கின்றோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையின் துணையாக, லைஃப் பார்ட்னராக இருக்கக்கூடிய மனைவியை தேர்வு செய்யும் போது நாம் அதிலே எவ்வளவு விஷயங்களை கவனிக்க வேண்டும், இதை நாம கவனத்தில் கொள்ளணும்.
அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு பலர் திருமணம் செய்கின்றார்கள். ஆனால் அந்த திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் எதை சொல்கின்றானோ, எந்த ஒரு மன அமைதியை சொல்கின்றானோ, மன நிம்மதியை சொல்கின்றானோ அது அவர்களுக்கு கிடைப்பதில்லை. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் ஒரு பெண்ணை தேர்வு செய்ய வேண்டும், எந்த அடிப்படையில் ஒரு ஆணை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த அடிப்படையில் தேர்வு செய்வதில்லை. நம்முடைய குடும்பத்திலே பலர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வைக்கின்றார்கள். எப்படி திருமணம் முடித்து வைக்கின்றார்கள்? எங்கே தௌஹீத் தௌஹீத் என்று எல்லாம் பேசுவாங்க. ஆனாலும் என்ன செய்வாங்க? பின்பக்கம் எப்படி இருக்கின்றது, அவர்களுடைய பின் பலம் எப்படி இருக்கின்றது என்பதை பார்த்துத்தான் இன்றைக்கு பெண்ணை எடுக்கின்றார்கள். தௌஹீத் எல்லாம் நல்லா பேசுவாங்க. ஆனா எந்த வீட்டில் அதிகமான வசதிகள் இருக்கின்றதோ, எந்த வீட்டில் ஒரு பெண் இருக்கின்றாளோ, அதிகமான சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்களோ அங்கிருந்து பெண்ணை தேர்வு செய்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகின்றாள் என்று சொல்கின்றார்கள். துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், 4 விஷயங்களுக்காக. லிமாலிஹா, அவளுடைய செல்வத்திற்காக. லிஹஸ்பிஹா, அவளுடைய குலம் கோத்திரத்திற்காக. ஒலி ஜமாலிஹா, அவளுடைய அழகிற்காக. ஒலி தீனிஹா, அவளுடைய மார்க்க பற்றிற்காக. ஃபல்ஃபர் பிதாத் தீன் தரிபத் யதாக, மார்க்கப்பற்றுடைய பெண்ணை தேர்வு செய்து வாழ்க்கையில் வெற்றி அடைந்து கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். அப்ப குடும்ப வாழ்க்கையில் தனக்கு வரக்கூடிய துணைவி, தன்னுடைய மனைவி மார்க்கப்பற்றுடையவளாக இருக்க வேண்டும். இதை அதிகம் நாம் கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கப்பற்றுடைய பெண்ணாக இருக்கும்போது கணவனுக்கு எல்லா விதத்திலும் அவள் ஒத்துழைத்து அந்த வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கையாக, மறுமையில் வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கையாக அமைகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. எப்படி நம்முடைய ஆடை நம்முடைய மானத்தை மறைக்கின்றதோ, உடலினுடைய குறைகளை மறைக்கின்றதோ, அதை போன்று மனைவியாக இருக்கக்கூடியவள் கணவனுடைய குறைகளை மறைக்க வேண்டும். கணவனிடத்திலே காணப்படக்கூடிய தவறுகளை மறைக்க வேண்டும். அதை மக்களுக்கு மத்தியில், குடும்பத்தார்களுக்கு மத்தியில் பகிரங்கப்படுத்தக்கூடாது. இதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஆடை என்று சொல்லும் போது எவ்வளவு ஆழமான கருத்துக்களை பொதிந்திருக்கின்றது இந்த வார்த்தை. ஆடை எப்படி மானத்தை மறைக்கின்றதோ, உடலின் குறைகளை மறைக்கின்றதோ, அதை போன்று மனைவியிடத்தில் சில குறைகள் இருக்கலாம், சில தவறுகள் இருக்கலாம். அதை ஒரு மனிதன் சகித்துக் கொள்ள வேண்டும், பொறுத்துக் கொள்ள வேண்டும். கணவனிடத்தில் சில குறைகள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம். அதை பெண்ணாகியவள் பொறுத்துக் கொள்ள வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நல்ல பெண், குடும்ப பெண், அவளுக்கு இருக்கக்கூடிய அளவுகோலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, எந்த ஒரு பெண் 5 நேர தொழுகைகளை முறையாக பேணுகின்றாளோ, வஸாமத் ஷஹ்ரஹா, ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கின்றாளோ, வஹஸ்னத் ஃபர்ஜஹா, அவளுடைய கற்பை பேணி பாதுகாத்து காத்துக் கொள்கின்றாளோ, வஅதாஅத் ஸௌஜஹா, தன்னுடைய கணவனுக்கு முழுமையாக கட்டுப்படுகின்றாளோ. 5 விஷயங்களை சொல்றாங்க ரசூலுல்லாஹ். தொழ வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதாஅத் ஸௌஜஹா, 4 விஷயங்கள். கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். இந்த கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு இஸ்லாத்துல வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு கட்டத்துல யாரும் யாருக்கும் சுஜூது செய்யக்கூடாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சுஜூது செய்வதாக இருந்தால் ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு சுஜூது செய்திருக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அப்ப அந்த அளவுக்கு ஒரு மனைவி கணவனுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக வலியுறுத்தி சொல்கின்றது. அப்ப இந்த 4 பண்புகள் எந்த பெண்ணிடத்திலே இருக்கின்றதோ, قيل لها, அவளுக்கு சொல்லப்படும், உதுகிலில் ஜன்னத மின் ஐ அப்வாபில் ஜன்னதி ஷிஅதி,
நீ நாடிய எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் சொர்க்கத்திலே நுழைந்து கொள்ளலாம் என்று இந்த பண்புகளை உடைய பெண்மணிகளுக்கு சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அன்பிற்கினியவர்களே, இந்த கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயம். இன்றைக்கு நம்முடைய பெண்கள் டிவி சீரியலை எல்லாம் பார்த்து பார்த்து பழகி வருகின்ற பெண்கள், அவர்களிடத்தில் இயற்கையாகவே ஒரு பழக்கம் ஏற்பட்டு விடுகின்றது. அதாவது என்ன அப்படின்னா, சீரியல் எல்லாம் கணவனை எதிர்த்து பேசுவார்கள். கணவன் இல்லாமல் ஒரு பெண் தனியாக வாழ முடியும் என்று காட்டுவார்கள். அந்த மாதிரி இன்றைக்கு நம்முடைய பெண்களிடத்தில் ஒரு மனோநிலை மாறி வருவதை பார்க்கின்றோம். ஆனா அதெல்லாம் யதார்த்தமான வாழ்க்கையா என்றால் நிச்சயமாக இல்லை. அவர்கள் பணத்திற்காக நடிக்கின்றார்கள், நாம் அதை பணம் கொடுத்து பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களை, யதார்த்தமான வாழ்க்கையை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்றைக்கு அதிகமான விவாகரத்துகள், டைவர்ஸ்கள் எதனால ஏற்படுது என்று சொன்னால் இதுவும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா தஅர் ரஜுலு இம்ரஅதஹு இலா ஃபிராஷிஹி, படுக்கைக்காக ஒரு பெண்ணை ஒரு கணவன் அழைக்கும் போது ஃபஅபத், அவள் மறுத்து விடுகின்றாள். ஃபபாத கல்பான், அந்த கணவனோ இந்த மனைவியின் மீது கோபமுடையவனாக இரவை கழித்து விட்டால் லஅனத்தஹல் மலாயிகா ஹத்தா துஸ்பிஹ, காலை அடைகின்ற வரை மலக்குமார்கள் இந்த பெண்ணை சபித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அவ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவும் கணவன் மனைவிக்கு மத்தியில இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். கணவனுடைய அந்த ஆசைகளை, அவனுடைய இச்சைகளை, இந்த ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் ஒரு முறையான வடிகால் தான் திருமணம். அவ பெண்ணாக இருக்கக்கூடியவள் என்ன செய்யணும்? கணவனை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும், கணவனோடு சேர்ந்து வாழ வேண்டும், கணவனுக்கு அன்பை கொடுக்க வேண்டும், கணவன் பார்த்தவுடன் அவனை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஐயுன் நிசாஇ கைருன், கேட்கின்றார்கள், ஐயுன் நிசாஇ கைருன், எந்த பெண் சிறந்த பெண் தெரியுமா? கால அல்லதி தசுர்ருஹு இதா நஸர, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை பார்க்கும்போது பார்த்த உடனே கணவனின் மீது கணவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படும், மகிழ்ச்சியை ஏற்படுத்துவாள், அந்த பெண் தான் சிறந்த பெண் என்று சொல்கின்றார்கள். அல்லதி தசுர்ருஹு இதா நஸர, மனைவியை பார்த்தவுடன் கணவனுக்கு அந்த பெண்ணின் மீது ஒரு ஆசை ஏற்பட வேண்டும், ஒரு ஆர்வம் ஏற்பட வேண்டும், அந்த பெண் தான் சிறந்த பெண் என்று சொல்லுகின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய பெண்மணிகள் எப்படி இருக்கின்றார்கள்? வெளியிலே செல்லும் போது நன்றாக அலங்கரித்துக் கொள்வார்கள், நன்றாக மினுக்கிக் கொள்வார்கள். ஆனால் வீட்டிலே இருக்கும் போது பார்க்க முடியாத அளவுக்கு இருப்பார்கள். வீட்டில் யாரிடத்திலே அழகு அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டுமோ, யாருக்கு முன்னிலையில் தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டுமோ அவர்களுக்கு முன்னிலையில அலங்கரித்துக் கொள்ள மாட்டார்கள். எங்கே அழகு அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாதோ, மறைத்துக் கொள்ள வேண்டுமோ அங்கே வெளிப்படுத்துவார்கள், அலங்கரித்துக் கொள்வார்கள். சில பெண்களை பார்த்தாலே அந்த கணவன்மார்களுக்கு என்ன செய்யும்? கண்ணிலிருந்து கண்ணீரா வடியும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அல்லதி தசுர்ருஹு இதா நஸர, பார்த்தால் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும், ஆனா பார்த்த உடனேயே கண்ணீரா வடியும். இவனுக்கு என்னடா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையை தரணுமா என்று நினைக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு பெண்கள் இருக்கின்றார்கள். சமையல் கட்டுல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அழுக்கான ஆடைகளை அணிந்து கொண்டிருப்பார்கள், சீவி கொள்ள மாட்டார்கள், சுத்தமாக இருக்க மாட்டார்கள். எல்லாரும் நினைக்கலாம் இது பெண்களுக்கு மட்டும் இல்ல, அடுத்து இருக்க ஆண்களுக்கு சில விஷயங்கள். அப்ப இந்த மாதிரி கணவனுக்காக அலங்கரித்துக் கொள்ளாத பெண்கள். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா உமிர, ஒரு கணவன் ஒன்றை சொல்லிவிட்டால் அதற்கு முழுமையாக அவள் கட்டுப்படுவாள். ஏன், எதற்கு, எப்படி, முடியாது என்று அந்த பெண்ணிடமிருந்து பதில் வராது. கணவன் நல்ல ஒரு விஷயத்தை, அதுக்காக ஒரு கணவன் சொல்றான், நீ ஹிஜாப் போடக்கூடாது, வெளியே செல்லும் போது ஹிஜாப் அணியக்கூடாது, மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களை சொல்லும் போது கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லா தஅத ஃபீ மக்லூகின் ஃபீ மஅசியத்தில் ஹாலிக்,
படைத்தவனுக்கு மாறு செய்கின்ற விஷயத்தில் படைப்பினங்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டாம். ஒரு கணவன் தவறை ஏவுகின்றான், தவறான ஒரு வழியை காட்டுகின்றான், அந்த கணவனுக்கு பெண்கள் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் இன்னும் ஒரு செய்தியில, வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்திஹா, ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய வீட்டிற்கு அவள் பொறுப்புதாரியாக இருக்கின்றாள். வ மஸ்ஊலியத்துன் அன் ரஅயத்திஹா, அந்த பொறுப்பை குறித்து அவள் விசாரிக்கப்படுவாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகள், கடமைகள் இருக்கின்றது. அந்த கடமைகளை உணர்ந்து அவரவர்கள் செயல்படும் போது குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கணவன் வீட்டிலே இருக்கும் போது ஒரு பெண், ஒரு மனைவி, அவள் நஃபிலான நோன்புகளை நோக்கக்கூடாது கணவனுடைய அனுமதி இல்லாமல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எப்படி ஒரு மனைவியினுடைய அன்பை பெற்றுக் கொள்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன, இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன்மார்களுக்கு உபதேசமாக சொல்லுகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தாரிடம் செல்லும் போது, வீட்டிற்கு செல்லும் போது எப்படி செல்ல வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளுகின்ற வரை, நீங்கள் ஈமான் கொள்ளுகின்ற வரை சொர்க்கத்திலே நுழைய முடியாது. வலா துமினு ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காத வரை ஈமான் கொள்ள முடியாது. அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாப்பப்தும் அஃஷுஸ் ஸலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே ஒரு சகோதரத்துவம் ஏற்பட வேண்டுமானால், ஒரு இணக்கம் ஏற்பட வேண்டுமானால், ஒரு அன்பு ஏற்பட வேண்டுமானால் நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் என்று சொல்கின்றார்கள். அவ வீட்டிற்குள் முதலாவதாக நாம் நுழையும் போது நம்முடைய மனைவியை பார்த்து முழுமையாக நாம் சலாம் சொல்ல வேண்டும். இந்த பழக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று முழுமையாக சலாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு அதிகமான இந்த பழக்கம் நம்மிடத்தில் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சலாத்தின் மூலமாக இரண்டு விஷயங்கள். ஒன்று, நம்முடைய மனைவிக்காக நாம் துஆ செய்கின்றோம். இரண்டாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஒரு கட்டளையை நாம் நிறைவேற்றுகின்றோம். அப்ப என்ன செய்யணும்? சலாம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும். அடுத்ததாக சிரித்த முகத்தோடு மனைவியை எதிர்கொள்ள வேண்டும். சில மக்களை பார்த்தா கடுகடு என்று இருப்பார்கள், அதாவது இஞ்சி தின்ன ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனைவியை எதிர்கொள்வது, மனைவியை பார்ப்பது, பேசுவது, அதட்டுவது, இதெல்லாம் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஃபீக லக ஸதகத்தன், நீ உன்னுடைய சகோதரனை பார்த்து புன்முறுவலோடு அவனை எதிர்கொள்ளும் போது அது உனக்கு ஒரு சதகா, தர்மம் என்று சொல்கின்றார்கள். அப்ப சகோதரனை சந்திக்கும் போதே புன்முறுவலோடு முகமலர்ச்சியோடு சந்திக்க வேண்டும் என்றால், நம்முடைய மனைவி நமக்காக எல்லா விதமான தியாகங்களையும் சகித்துக் கொண்டவள், எல்லா விதமான கஷ்டத்தையும் தாங்கிக் கொண்டவள், நம்முடைய கருவை சிசுவை சுமந்தவள். இந்த மனைவியிடத்தில் நம்முடைய உறவு எப்படி இருக்க வேண்டும்? சகோதரனை பார்த்து சிரிச்சாலே சதக்கா என்று சொல்கின்றார்கள். அப்படியானால் மனைவியிடத்தில் நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிரித்த முகத்தோடு புன்முறுவலோடு அவர்களை சந்திக்க வேண்டும். வெளிநாடுகளில் இருந்து சிலர் போன் செஞ்சு கேட்பாங்க, நான் இந்த மாதிரி ஊருக்கு வரேன், ஐயோ எப்போ வரீங்க? ஒரு நடுக்கத்தோடு, ஒரு பயத்தோடு, ஒரு திடுக்கத்தோடு கேட்பாங்க. ஏன் இன்னும் இப்பதானே போனீங்க, இன்னும் வெக்கேஷன் முடிச்சுட்டா அப்படின்னு கேட்பாங்க சில பேர். எதுக்கியா ஊருக்கு எங்க உயிரெல்லாம் போட்டு வாங்குற அந்த மாதிரி. இப்படி எல்லாம் அன்பிற்கினியவர்களே, மனைவி நம்முடைய அந்த வரவை எதிர்பார்க்க வேண்டும், நமக்காக காத்திருக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை நம்முடைய மனைவியிடத்திலே இருக்க வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், கான இதா தகல பைத்தஹு பதஅ பிஸ்ஸிவாக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்தவுடன்
மிஸ்வாக் செய்து கொள்வார்கள், பல் துலக்குவார்கள். ஆனா இன்றைக்கு அதிகமான மக்களை நாம பார்க்கிறோம், சில ஆண்கள் புகைப்பழக்கம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். அந்த புகைப்பழக்கத்தினால எவ்வளவு பெரிய பாதிப்புகள், அது ஒரு தனி டாபிக். ஆனா இந்த புகைப்பழக்கத்தோடு, நாற்றத்தோடு, நாற்றமான அந்த வாயோடு மனைவியை அணுகும் போது அந்த மனைவி படக்கூடிய சிரமம், பெண்கள் படக்கூடிய கஷ்டம் யோசித்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு சென்ற உடனே என்ன செய்வாங்களா? பதஅ பிஸ்ஸிவாக், அவர்கள் மிஸ்வாக் செய்து கொள்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப இந்த ஒரு தன்மை பண்பு கணவனிடத்திலே இருக்க வேண்டும். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியை அன்போடு செல்ல பெயரோடு அழைப்பார்கள். ஹதீஸ்ல வருகின்றது, ஆயிஷ், ஆயிஷாவை எப்படி அழைப்பாங்களா? ஆயிஷ் என்று அழைப்பார்களாம். அதே போன்று இன்னொரு ரிவாயத்துல ஹுமைரா, ஹுமைரா என்றால் செக்க சிவந்த பெண்ணே அப்படின்னு செல்லமாக அழைப்பது. இந்த மாதிரி செல்லமா அழைக்கக்கூடிய நிலையில ஒரு கணவனுக்கு மனைவிக்கு மத்தியுள்ள அந்த உறவு முறை இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆமா, கெட்ட கேட்டுக்கு இது வேற கிடக்குதா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில போன் செய்யும் போது பணம் அனுப்புன, அதை செஞ்சிட்டியா, இதை செஞ்சிட்டியா, இப்படித்தான் நம்முடைய பேச்சுக்கள் இருக்கின்றது. படிக்கிறானா, எக்ஸாமுக்கு ஒழுங்கா படிக்கிறானா, எழுதுறானா, டியூஷனுக்கு ஃபீஸ் கட்டிட்டியா, பாலுகாரனுக்கு பணம் கொடுத்துட்டு, இப்படிதான் நம்ம பேசுறோம். அன்பாக, பாசமாக, நேசமாக. ஏன்னா நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள் அன்பிற்கினியவர்கள், அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள். அப்ப என்ன செய்யணும்? பேசும்போது, தொலைபேசியில பேசும்போது அல்லது நெட்ல பேசும்போது என்ன செய்யணும்? அன்பாக பேச வேண்டும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம் அவர்களுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கின்றோம். அதே போன்று அவர்கள் என்ன செய்யறாங்க? நமக்காக அதிகமான உதவிகளை செய்கின்றார்கள். நம்முடைய பிள்ளைகளை அவர்கள் பராமரிக்கின்றார்கள், வீட்டை பராமரிக்கின்றார்கள். நாம் கொடுக்கக்கூடிய, அனுப்பி வைக்கின்ற பணத்தை வைத்துத்தான் அதை சிக்கனமான உரிய முறையில் செலவு செய்கின்றார்கள். இப்படி நமக்காகவே வாழ்கின்றார்கள். ஏதாவது ஒரு ஹெல்ப் செய்யும் போது, ஏதாவது ஒன்று செய்யும் போது நமக்கு என்ன செய்யணும்? நாம என்ன செய்யணும்? அந்த மனைவிக்கு நன்றி செலுத்த வேண்டும். மனைவிக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். ஜஸாக்குல்லாஹ் ஹைரா, அல்லாஹ் உனக்கு நல்ல கூலியை தருவானாக, இதை சொல்லணும். ஏன் செலவில் இருக்கக்கூடியவளுக்கு இதெல்லாம் என்ன கட்ட வேண்டி கிடக்குது, அதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அப்படி அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல்லம் யஷ்குரின் நாஸ லம் யஷ்குரில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த, மக்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டார்கள். அப்ப நன்றி உணர்வோடு மனைவியிடத்துல நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினியவர்களே, எப்படி ஒரு மனைவி கணவனுக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்கின்றார்களோ, அழகுபடுத்திக் கொள்கின்றாளோ, அதை போன்று கணவனும் என்ன செய்யணும்? மனைவிக்காக அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். இவன் எதிர்பார்ப்பான், எனக்காக அவள் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? இவர்களை அழகுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள். வெளியிலே ஊர் சுற்றி விட்டு வியர்வையோடு மனைவியை அணுகுவது, இதுவும் என்ன செய்யும்? கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில ஒரு இடைவெளியை ஏற்படுத்தும். நபி ஸல்லல்லாஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இன்னி அஹப்பு அன் அத்தஸய்யன லில் மர்அத்தி கமா அஹப்பு அன் தத்தஸய்யன லி, எனக்காக என்னுடைய மனைவி எப்படி தன்னை அழகுபடுத்திக் கொள்வாளோ அதை போன்று நானும் அவளுக்காக அழகுபடுத்திக் கொள்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். அடுத்ததாக அன்பிற்கினியவர்களே, அன்பளிப்புகளை அதிகமாக வழங்க வேண்டும். மனைவிக்கு என்ன செய்யணும்? அன்பளிப்புகளை கொடுக்க வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? ரயீசுத் தௌலா, ஒரு நாட்டினுடைய அரசர், சமுதாய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக தலைவர், போருக்கு மிகப்பெரிய தளபதியாக இருந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் கூட வீட்டில மனைவிக்கு எந்த மாதிரியான உதவிகளை எல்லாம் செய்வார்கள் என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், மா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் يعمل في بيته قالت كان يخيط ثوبه ويخسف نعله ويعمل ما يعمل الرجل في بيوتهم. அவர்கள் செருப்பை தைத்துக் கொள்வார்கள்,
செருப்பை ஆடைகளை தைத்துக் கொள்வார்கள், செருப்பை தைத்துக் கொள்வார்கள். ஒரு மனிதன் வீட்டிலே என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ அனைத்து வேலைகளையும் செய்வார்கள். ஆனா இன்னைக்கு நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? பிரிச்சு வச்சிருக்கிறோம். வெளியில உள்ள வேலை நான் பார்க்க வேண்டியது, வீட்டில் உள்ள வேலை நீ பார்க்க வேண்டியது என்று பிரித்து வைத்திருக்கின்றோம். அப்படி அல்ல, எல்லா விதத்திலும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எல்லா விதத்திலும் சமையல்ல உதவி செய்யலாம், வீட்டை சுத்தம் செய்வதில் உதவி செய்ய வேண்டும். இப்படி அனைத்து விஷயங்களிலும் பெண்களுக்கு உதவி செய்ய வேண்டும். துண்டு கொடுத்துட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றது. ஒரு கணவனும் மனைவியும் அவர்களுக்கு மத்தியில் நல்ல புரிந்துணர்வு இருக்க வேண்டும், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்க வேண்டும். இந்த மாதிரி இருக்கும்போது குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக நல்ல ஒரு நிலையில் இந்த குடும்ப வாழ்க்கை அமையும். அதே நேரத்தில் அதே போன்று மிக முக்கியமான ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன் லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அப்ப நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவது என்பது மறுமையில காப்பாற்ற முடியுமா? யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. எல்லோரையும் விட்டு ஓடி விடுவார்கள். அப்ப எங்க தான் காப்பாற்ற முடியும்? இந்த உலகத்திலே காப்பாற்ற முடியும். இந்த ஒரு விஷயத்தையும் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு குடும்பத்தை இந்த உலகத்துல என்னுடைய மனைவியின் மீது, என்னுடைய பிள்ளைகள் மீது, என்னுடைய பெற்றோர்கள் மீது, என்னுடைய சகோதரர்கள் மீது நெருப்பு துளி, ஒரு நெருப்பின் சிறு சுவடு அது படுவதை நான் விரும்ப மாட்டேன். அது எப்படி நாம் விரும்ப மாட்டோமோ அதை போன்றுதான் என்னுடைய மனைவி நாளை நரகத்திற்கு செல்லக்கூடாது, என்னுடைய பிள்ளை நாளை மறுமையில் நரகத்திற்கு செல்லக்கூடாது, என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் நரகத்திற்கு செல்லக்கூடாது என்ற எண்ணத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த செய்திகளை எல்லாம் நாம் கேட்டோமோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவனாக நம் அனைவர்களையும் ஆக்கிடுவானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.